சார்பா ஆய்வாளர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் கணியன் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா ஏழை எளிய மாணவர்களுக்காக கணியன் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக இலவச யூடியூப் கிளாஸ் வகுப்புகள் தொடங்கப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சயின்ஸில் பார்த்தோம்னா 1 by 1 பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னா தனிமை வரிசை அட்டவணை. எப்படி முதல்ல நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது என்ன படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எது படிச்சிருக்கணும் அப்படின்னா ஆசிட் பேஸில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா அங்கேருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் வரும். ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னா பீரியாடிக் டேபிள் தனிமை வரிசை அட்டவணையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். வாங்க சரிங்களா. அதனால் பார்த்தோம் அப்படின்னா தனிமை வரிசை அட்டவணை படிக்காமல் போயிடாதீங்க சரிங்களா. கண்டிப்பாக ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு போங்க. ஒரு கொஸ்டின் உறுதியாக வரும் சரிங்களா. வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கணியன் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா மே 26 அன்று என்னையா மே 26 அன்று சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு 60 வினாக்களை கொண்ட ஒரு தேர்வு நடைபெற உள்ளது. அத்தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய மாணவர்களுக்கு கட்டண சலுகை வழங்கப்படுகிறது. அதிலும் முற்றிலும் கட்டண சலுகை எல்லாம், அதாவது கட்டணமே இல்லாம கட்டண சலுகை அப்படின்னா அதுக்கு பேரு 100% கொடுத்துட்டோம்னா அது கட்டண சலுகையே கிடையாது, இலவசம் அப்படின்ற மாதிரியே தான். இலவசம் அப்படின்றத சொல்லாம சொல்றோம் சரிங்களா. கட்டண சலுகை அளிக்கப்படுகிறது. அதனால் மே 26 அன்று இருக்கக்கூடிய உங்களுடைய திறமைகளை பார்த்தீங்க அப்படின்னா வெளிக்காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கணியன் ஐஏஎஸ் அகாடமியில சேர்ந்து படிப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிட்டும். அந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். உங்களுடைய திறமையை காணிங்க. எங்கிட்ட இருந்து நிறைய திறமையான ஆசிரியர்களிடமிருந்து நிறைய திறமையான தகவல்களை வாங்கிட்டு போங்க சரிங்களா. வாங்க போ. கொஸ்டின் நம்பர் 1, லாந்தனைடுகள் இடம்பெற்றுள்ள தொடர் எது? என்னையா லாந்தனைடுகள் இடம்பெற்றுள்ள தொடர் எது சரிங்களா. இந்த பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாந்தனைடுகள் ஆக்டினைடுகள் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சரிங்களா. லாந்தனைடுகள் ஆக்டினைடுகள் இடம்பெற்றுள்ள தொடர் எது அப்படின்னு கேட்பாங்க. லாந்தனைடுகள் இடம்பெற்றுள்ள தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6வது தொடர் சரிங்களா. லாந்தனைடுகள் இடம்பெற்றுள்ள தொடர் 6வது தொடர். 7வது தொடர் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டினைடுகள் இடம்பெற்றுள்ள தொடர். என்னதுயா இதுதான் முக்கியமானது சரிங்களா. தொடர்ல பார்த்தோம் அப்படின்னா லாந்தனைடுகள் ஆக்டினைடுகள் கேட்பாங்க. லாந்தனைடுகள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 6வது தொடர், ஆக்டினைடு அப்படின்னா 7வது தொடர் சரிங்களா. பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொடர் சரிங்களா. லாந்தனைடுகள் அடுத்து பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை என்ன அப்படின்னு கேட்டாலும் சரி, ஆக்டினைடுகளுடைய பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை என்ன கேட்டாலும் சரி என்னப்பா +3 சரிங்களா. என்ன 3 அப்படின்னு பார்த்தோம்னா +3 தான் சரிங்களா. இதே இது தொகுதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டுமே எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது தொகுதியில இருக்கும். லாந்தனைடுகள் ஆக்டினைடுகள் எங்கேயா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3வது தொகுதியில இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து இந்த லாந்தனைடுகள் ஆக்டினைடுகள் சரிங்களா எத்தனை 6வது தொடர் 7வது தொடர் பார்த்தோம். மொத்தம் எத்தனை தொடர்கள் இருக்கு? மொத்தம் எத்தனை தொடர்யா 7 தொடர் இருக்கும் சரிங்களா. நவீன ஆவர்த்தன அட்டவணையில எத்தனை தொடர்பா 7 தொடர். 7வது தொடர்ல 7 தொடர் சரிங்களா. 7 தொடர் எத்தனை பகுதிகள்பா 18 பகுதிகள் சரிங்களா. நல்லா பாருங்க, நவீன ஆவர்த்தன அட்டவணை அதாவது இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றதுலதான் 7 தொடர் என்னதுப்பா 18 பகுதிகள் கிடையாது, 18 தொகுதிகள். என்னதுயா 18 தொகுதிகள் இருக்கும். 18 தொகுதிகள் சரிங்களா. அந்த தொடர் அப்படின்ற வார்த்தை என்ன சீரியஸியா இடமிருந்து வளம் அப்படின்னாலும் எதைத்தான் குறிக்கும் அப்படின்னா தொடரைத்தான் குறிக்கும் சரிங்களா. கிடைமட்டம் அப்படின்றத எதைத்தான் குறிக்கும் அப்படின்னா இதுதான். வரிசை அப்படின்றதும் எல்லாமே ஒண்ணுதான். கிடைமட்டம் வரிசை தொடர் என்னதுப்பா இடமிருந்து வளம் எல்லாமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்யா. இடமிருந்து வளம் நீங்க என்ன படிச்சிருப்பீங்க? தொடர்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, அல்லது வரிசை கூட தெரியும். இந்த கிடைமட்டம் அப்படின்றதும் எதைத்தான் குறிக்கும் அப்படின்னா தொடர்கள் தான், வரிசை எல்லாமே. இந்த 18 தொகுதிகள் என்னதுயா செங்குத்து அப்படின்னாலும் பகுதிகள் தான், மேலிருந்து கீழ் அப்படின்னாலும் பகுதிகள் தான் சரிங்களா. செங்குத்து அப்படின்றதும் தொகுதிகள் தான், மேலிருந்து கீழ் அப்படின்னாலும் பகுதிகள் தாயா சரிங்களா. எல்லாமே என்ன அப்படின்னா தொகுதிகள் தான் சரிங்களா. அப்ப இந்த 7 வரிசைகள் படிக்கும் பொழுது 7 வரிசை படிக்கணும் சரிங்களா. 7 வரிசை இப்ப வரிசையை பத்தி தான் கேட்க போறாங்க சரிங்களா. 7 வரிசையில முதல் வரிசையில எத்தனை தனிமம் நிரப்பலாம்? 2 தனிமம் நிரப்பலாம் சரிங்களா. 2வது வரிசையில எத்தனை தனிமம் நிரப்பலாம் அப்படின்வாங்க. எத்தனை தனிமம்யா 8 தனிமங்கள் நிரப்பலாம். 3வது வரிசையில எத்தனை தனிமங்கள் அப்படின்னு கேட்பாங்க. 8 தனிமங்கள் நிரப்பலாம்.
4வது வரிசையில எத்தனை தனிமங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு கேட்பாங்க 18 தனிமங்கள். 5வது வரிசை எத்தனை தனிமங்கள் அப்படின்னா 18 தனிமங்கள். 6வது வரிசை எத்தனை தனிமங்கள் அப்படின்வாங்க 32 தனிமங்கள். 7வது வரிசை எத்தனை தனிமங்கள் அப்படின்னா 32 தனிமங்கள். சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின் இப்படியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கியா? ஒரு வரிசையை கொடுத்துட்டு எத்தனை அந்த வரிசையில் நிரப்பக்கூடிய அதிகபட்ச தனிமங்களுடைய எண்ணிக்கை கூட்டி பாருங்க. இது வரைக்கும் எத்தனை தனிமங்கள்ப்பா? 118 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுல வந்து கூட்டி பாருங்க வருதாண்டு. 2 8 10 18 18 8 26 26 8 34 38 மிச்சம் 3 6 9 10 11 118 வந்துருச்சாப்பா? கேட்பாங்கப்பா ஒவ்வொரு வரிசையிலையும் நிரப்பக்கூடிய தனிமங்களுடைய எண்ணிக்கை. அடுத்து அட்டாமிக் நம்பர் கூட கேட்கலாம். அட்டாமிக் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா எது டு எதுனா ஃபர்ஸ்ட் என்னப்பா 1 டு என்னதியா 2, அடுத்து இது 3 டு 10 அப்படியே எண்ணி போட்டுக்குங்க அடுத்தடுத்த நம்பரை. சரிங்களா? 3 டு 10 அடுத்து எவ்வளையா 11 டு 18 அடுத்து 36 டு எவ்வளையா 54 அதுக்கடுத்து 55 டு 86 அந்த மாதிரி எண்ணி போட்டுக்குங்கயா. சரிங்களா? ஒவ்வொன்றையும் எண்ணி போட்டுக்குங்க. சரிங்களா? அப்ப அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இப்ப 118 தனிமங்கள் இருக்கு. அந்த 118வது தனிமம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒகேனேஷன் இறுதியாக கண்டறியப்பட்ட தனிமம் எது அல்லது ஐயுபாக்கில் சேர்க்கப்பட்ட தனிமம் எது அப்படின்னா ஒகேனேஷன். எதியா ஒகேனேஷன் இறுதியாக அங்கீகரிக்கப்பட்ட தனிமம் எது அப்படின்னா ஒகேனேஷன். அப்ப முதல் தொடர் தான் மிகவும் குறுகிய தொடர். கேட்பாங்கப்பா மிகவும் குறுகிய தொடர் எது அப்படின்னா முதல் தொடர் தான். சரிங்களா? எந்த 2 தனிமம் மட்டும் இருக்கும்பா? ஹைட்ரஜனும் ஹீலியம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது கூட கேட்கலாம். ஹைட்ரஜனும் எது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா ஹீலியம் தான். அடுத்து போலாம். கொஸ்டின் நம்பர் 2 ஜால்கோஜனின் தொகுதிகள். சரிங்களாயா? தொகுதிகள் என்னையா முதல்ல வந்து எத்தனையா பிரிப்பாங்கயா? தொகுதிகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 தொகுதிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அந்த 18 வந்து 4ஆ கிளாசிபிகேஷன் பண்ணுவாங்க. எத்தனையாப்பா? 4ஆ. என்னதியா? எஸ், 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னா பி, 3வது வந்து டி, 4வது வந்து பார்த்தோம் அப்படின்னா எப் தொகுதி அப்படின்னு 4ஆ கிளாசிபிகேஷன் பண்ணுவாங்க. இதுல முதல் தொகுதியும் 2வது தொகுதியும் தான் என்னப்பா 1 2 தான் என்னப்பா எஸ் தொகுதி. சரிங்களா? இந்த பி தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 13 டு 18. சரிங்களா? பி தொகுதி என்னப்பா 13 டு 18. இந்த டி தொகுதி வந்து என்ன அப்படின்னா 3 டு 12. என்னதியா 3 டு 12. எஃப் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள் இடைநிலை தனிமங்கள். என்னதியா இன்னர் டிரான்சிஷன் மெட்டல். சரிங்களா? இன்னர் டிரான்சிஷன் மெட்டல் உள் இடைநிலை தனிமங்கள். சரிங்களாயா? அந்த வகையில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் அடுத்து வரும்பொழுது பார்ப்போம். இந்த பி தான் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். 13 டு 18 என்ன தொகுதியா? 13 டு 18 தான் கேட்பாங்க. இப்ப வந்து 13 டு 18 என்ன அப்படின்னா பி தொகுதி. ஒவ்வொரு ஆளு என்ன ஃபேமிலி அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது ஜால்கோஜன்ஸ். ஜால்கோஜன்ஸ் அப்படின்னா ஆக்சிஜன் தொகுதியை தான் கேட்டிருக்காங்க. என்ன தொகுதியை தான்ப்பா கேட்டிருக்காங்க? ஆக்சிஜன் தொகுதியை தான் கேட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சிடலாம். சரிங்களா? ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளவுப்பா? அட்டாமிக் நம்பர் 8. ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் அணியன் எவ்வளையா 8. அப்ப ஆக்சிஜன் என்னப்பா O2ன்னு போடுவோமா? 2 O போட்டா என்னவா மாறிடுமியா 8. ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் என்னையா 2 O போட்டோம் அப்படின்னா O2 தான் ஆக்சிஜன். அப்ப 2 O போட்டோம்னா 8000. ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் 8. அதனுடைய தொகுதி கண்டுபிடிக்கணும்னா 8 கூட்டிருங்க. 8 + 8 என்னப்பா 16. அப்ப இங்க எங்க இருக்கு ஜால்கோஜனினுடைய தொகுதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16ஆம் தொகுதியா இதை மாத்திக்கங்க 16ஆம் தொகுதி. சரிங்களா? 16ஆம் தொகுதி தான் ஜால்கோஜன்ஸ் அல்லது ஆக்சிஜன் தொகுதி. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கடுத்து 1ஆம் தொகுதி என்ன அதுக்கு கேட்பாங்கப்பா. 1ஆம் தொகுதி என்ன அப்படின்னா கார உலகங்கள் அல்கலின் மெட்டல். என்னதியா கார உலகங்கள். இது என்னதியா கார உலகங்கள். சரிங்களா? அல்கலின் மெட்டல். சரிங்களா? அல்கலின் மெட்டல் கார உலகங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து 2ஆம் தொகுதி. அதுக்கடுத்து 1ஆம் தொகுதியிலேயே கார உலகங்கள் மாறியவே அதனுடைய பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை என்ன அப்படின்னு கேட்பாங்கயா. பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை என்ன அப்படின்னா +1. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்யா கார உலகங்கள். இதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அயனியாக்கும் ஆற்றல் கம்மியாக இருக்கும். எதுக்குப்பா அயனியாக்கும் ஆற்றல்? அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு கேட்பாங்க. அயனைசேஷன் எனர்ஜி எதுக்கு கம்மியா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கார உலகங்களுக்கு தான் கம்மியாக இருக்கும். சரிங்களா? எதுக்கு அதிகமாக இருக்கும் அயனியாக்கும் ஆற்றல்? எதுக்கு அப்படின்னா மந்த வாயுக்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? எதுக்குப்பா அதிகமாக இருக்கும்? மந்த வாயுக்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். எதுப்பா அயனைசேஷன் எனர்ஜி. எது அயனியாக்கும் ஆற்றல். சரிங்களா? மந்த வாயுக்களுக்கு என்ன அப்படின்னா இணைதிறன் வந்து 0, எலக்ட்ரான் நாட்டமும் 0, எலக்ட்ரான் அபினிட்டியும் 0,
பேலன்சிங் கேட்டாங்கன்னா மந்த வாயுக்களுக்கு 0 எது மட்டும்தான் அதிகம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி மட்டும்தான் அதிகம். அதுக்கடுத்து 2ஆம் தொகுதி என்ன அப்படின்னா கார மண் உலகங்கள், ஆல்கலின் எர்த் மெட்டல். என்னையா? ஆல்கலின் எர்த் மெட்டல், கார மண் உலகங்கள், ஆல்கலின் எர்த் மெட்டல். சரிங்களா? 18ஆம் தொகுதி தான் என்னது அப்படின்னா இன்னட் கேஸ். சரிங்களா? இன்னட் கேஸ் அரிய வாய்க்கள் அப்படின்வாங்க. அரிய வாய்க்கள் அல்லது மந்த வாய்க்கள். எதையா? அரிய வாய்க்கள் அல்லது மந்த வாய்க்களினுடைய தொகுதி. எதுப்பா? 18ஆம் தொகுதி தான் அரிய வாய்க்கள் அல்லது மந்த வாய்க்களினுடைய தொகுதி. சரிங்களா? அதே மாதிரி இப்ப 13 என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா போதும். 13 போரான். சரிங்களா? 13 வந்து போரான். 5 என்னையா? 13 வந்து என்னையா? போரான். 13 போரான். அதுக்கடுத்து 14 வந்து என்ன அப்படின்னா கார்பன். சரிங்களா? 14 வந்து கார்பன். 15 வந்து நைட்ரஜன். சரிங்களா? 15 வந்து நைட்ரஜன். 16 ஜால்கோஜன்ஸ். 17 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க காலஜன்ஸ். என்னையா? காலஜன்ஸ் தொகுதி, உப்புணிகள் தொகுதி. எதையா? 17 வந்து காலஜன்ஸ் ஃபேமிலி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கூற்று நேர்மின் சுமை அதிகரிக்கும் பொழுது நேர்மின் அயனியின் உருவளவு அதிகரிக்கும். என்ன சொல்லியிருக்காங்க? நேர்மின் அயனியின் உருவளவு அதிகரிக்கும். தப்பியா? சரிங்களா? எதிர்மின் சுமை அதிகரிக்கும் பொழுது எதிர்மின் அயனியின் உருவளவு குறையும். அதுவும் தப்பு. கூற்று காரணம் இரண்டுமே தவறு. என்னப்பா? இரண்டுமே தவறுதான். சரிங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா நேர்மின் சுமை அதிகரிக்க பாத்தீங்க அப்படின்னா நேர்மின்னுடைய அயனினுடைய உருவளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறையும். எதிர்மின் சுமை அதிகரிக்க எதிர்மின் அயனின் உருவளவு வந்து பார்த்தோம்னா அதிகரிக்கும். அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ்ஸா இருந்தா குறையும், மைனஸா இருந்தா அதிகரிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இப்ப கேட்பாங்கப்பா NA பிளஸ் இதுல எது பெருசு அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் பெருசு, NA தான் பெருசு. இப்ப Cl மைனஸ் எது பெருசுன்னு கேட்பாங்க. Cl மைனஸ் தான் பெருசு. சில நேரங்கள் ஆர்டரே கொடுப்பாங்க. ஆர்டர் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா மோர் நெகட்டிவ். என்னதுப்பா? மோர் நெகட்டிவ். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ். அதுக்கடுத்து என்னதுப்பா? மோர் நெகட்டிவ் நியூட்ரல். அதுக்கடுத்து பாசிட்டிவ் மோர் பாசிட்டிவ். இந்த ஆர்டர்யா மோர் பாசிட்டிவ், நெகட்டிவ் மோர் பாசிட்டிவ். சரிங்களா? ஆர்டர்யா இப்போ உதாரணத்துக்குள்ள ஒன்னு எழுதி போட்டா தெரியும். இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா Cl மைனஸ் S2 மைனஸ் சோடியம் Na பிளஸ் Mg2 பிளஸ். இதான் ஆர்டர் படி எழுத சொல்றாங்க உருவளவு அடிப்படையில. அப்ப எது மோர் நெகட்டிவ் தான் பெருசு. சரிங்களா? மோர் நெகட்டிவ். இது கூட வேணாயா? இது என்ன இது வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வேணா O2 மைனஸ் புளூரின் மைனஸ் இது எழுதிக்கங்க. சரிங்களா? புளூரின் மைனஸ். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எது சோடியம் கூட வச்சுக்கலாம். சோடியம் வேணா எது அப்படின்னா நியான். சரிங்களா? Ne வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆர்டர் அப்படின்னா நம்ம என்னப்பா மோர் நெகட்டிவ் எது அதிகமான நெகட்டிவ் சார்ஜ் இதுதான். அப்ப O2 மைனஸ். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கோம்? நெகட்டிவ் எது F மைனஸ். சரிங்களா? F மைனஸ். அதுக்கடுத்து என்னையா? நியூட்ரல் ஆட்டம் எது நியான். சரிங்களா? அதுக்கடுத்து என்னப்பா பாசிட்டிவ். ஒரு பாசிட்டிவ் இருக்கதை பார்க்கணும். சரிங்களா? Na பிளஸ். அதுக்கடுத்து என்னப்பா மோர் பாசிட்டிவ் என்னது Mg2 பிளஸ். அவ்வளவுதான். இந்த இதை கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாசிட்டிவ் அயான் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா பேரண்ட் ஆட்டத்தை விட எது சின்ன இதா இருக்கும். இதே நெகட்டிவ்னா நெகட்டிவ் அயான் தான் பேரண்ட் ஆட்டத்தை விட பெருசா இருக்கும். அல்லது ஆர்டர் கேட்கலாம். ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னா மோர் நெகட்டிவ் நியூட்ரல். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் மோர் பாசிட்டிவ். அந்த ஆர்டர்ல எழுதி போட்டுக்குங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்லும் பொழுது அதிகரிப்பது, அதாவது எந்த ஆவர்த்தன பண்பு எந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா ஒரு 5 தான் இருக்கு. ஒன்னு அணு ஆரம், அதுக்கடுத்து அயனி ஆரம், 3வது அயனியாக்கும் ஆற்றல், 4வது எலக்ட்ரான் ஆட்டம், 5வது எலக்ட்ரான் கவர்தன்மை. சரிங்களா? ஒன்னு வந்து என்னையா அயனி ஆரம். சரிங்களா? அயனி ஆரம் அயானிக் ரேடியஸ். 2வது வந்து பார்த்தோம்னா அணு ஆரம் அட்டாமிக் ரேடியஸ். 3வது அயனியாக்கும் ஆற்றல் அயானிசேஷன் எனர்ஜி. சரிங்களா? 4வது எலக்ட்ரான் நாட்டம் எலக்ட்ரான் அபினிட்டி. சரிங்களா? 5வது எலக்ட்ரான் கவர்தன்மை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. சரிங்களா? இந்த 5 பண்புகள் தான் இருக்கும். இந்த 5 பண்புகள் படிக்கும் பொழுது என்ன படிக்கணும் அப்படின்னா 2 தான் இருக்கும். என்னப்பா வரிசையும் இன்னொன்னு என்ன அப்படின்னா தொகுதி. சரிங்களா? வரிசை. சரிங்களா? தொகுதி காலமன்றோ. சரிங்களா? காலமன்றோ. இதுல வந்து பார்த்தோம்னா 2 பண்புகள் தான் படிக்கணும். நீங்க என்ன அப்படின்னா
அணு ஆரமோ அயனி ஆரமோ வரிசையில மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு படிச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதான். சரிங்களா? எப்பயுமே வரிசையும் காலம், சரிங்களா, ரோ அண்ட் காலம் எப்பயுமே ஆப்போசிட் பண்புகளை பெற்றிருக்கும். சரிங்களாப்பா? அப்ப வரிசையில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அணு ஆரமும் அயனி ஆரமும் ரெண்டு மட்டும்தான் குறையும். சரிங்களா? அப்ப இந்த அணு ஆரமும் அயனி ஆரமும் வரிசையில குறையுது அப்படின்ட்டோம். இப்பதான் படிச்சோம். வரிசையும் தொகுதியும் என்டையர்லி டிஃபரெண்ட், அப்படியே ஆப்போசிட். இங்க ரெண்டும் குறையுதுன்னா இங்க ரெண்டு என்னப்பா இருக்கும்? அதிகரிக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? அதிகரிக்கும். அப்ப அணு ஆரம் ஒண்ணே 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க என்ன பண்றீங்க? அணு ஆரமும் அயனி ஆரமும் மட்டும் வரிசையில குறையும். அப்ப அது ரெண்டும் குறைஞ்சிச்சுன்னா 5 பண்புகள் தான் இருக்கு. இது 3 வரிசையில என்னப்பா ஆகும்? அதிகரிக்கும். இது 3 வரிசையில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதிகரிக்கும். சரிங்களா? 3வது கொஸ்டின், அப்ப அணு ஆரம் அயனி ஆரம் வரிசையில என்னது ஆகுது? குறையுது. அப்ப தொகுதியில என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அதிகரிச்சிடும். சரிங்களா? 4வது கொஸ்டின், இந்த 3 வரிசையில அதிகரிக்குது. அப்ப தொகுதியில என்ன ஆகும்? ஆப்போசிட். அதிகரிச்சுன்னா அங்க குறையும். அப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. தொகுதியில மேலிருந்து கீழாக செல்லும் பொழுது அதிகரிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னப்பா? அணு ஆரம் மட்டும்தான். சரிங்களா? எது அப்படின்னா அணு ஆரம். சரிங்களா? இப்பதான் பார்த்து முடிச்சோம். அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னா ஒரு அணுல நடுநிலைத்தன்மை வாய்ந்த ஒரு அணுல இருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்குவதற்கு தேவைப்படும் ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றல். சரிங்களா? அப்ப எதுக்கு, எந்த தொகுதிக்கு அதிகம் அப்படின்னு கேட்பாங்க. இனட் கேஸ் மந்த வாயுக்களுக்கு அதிகம். அதுக்கடுத்து எலக்ட்ரான் ஆட்டம், எலக்ட்ரான் அபினிட்டி எதுக்கு, எந்த ஆட்டத்துக்கு அதிகம் அப்படின்னு கேட்பாங்க. குளோரினுக்கு அதிகம். எதுக்குப்பா அதிகம்? சரிங்களா? குளோரினுக்கு அதிகம். சரிங்களா? அதுக்கடுத்து எலக்ட்ரான் கவர்தன்மை எதுக்கு அதிகம் அப்படின்னு கேட்பாங்க. புளூரின். சரிங்களா? எலக்ட்ரான் கவர்தன்மை எதுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா புளூரின். இதுதான் எதையா பற்பசையில் உள்ள உலகம் எது அப்படின்னு கேட்டாங்க. உலகம் அல்லது தனிமம் எது அப்படின்னா புளூரின்யா. மறந்துடக்கூடாதியா. அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை கொண்டது அப்படின்னாலும் புளூரின் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 5, ஹைட்ரஜனின் எலக்ட்ரான் கவர்தன்மையின் மதிப்பு. சரிங்களா? ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் கவர்தன்மையின் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் அப்படின்னா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் என்னப்பா? 1. சரிங்களா? அப்போ 1 எங்க வருதோ அதை மட்டும் பாத்துங்க. அப்ப 2.1 என்னப்பா? 2.1. அப்ப ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் கவர்தன்மை மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 2.1. ஃபர்ஸ்ட் இப்பதான் பார்த்தோம். 4 வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புளூரின். சரிங்களா? புளூரின். 2வது வந்து என்னது அப்படின்னா குளோரின். சரிங்களா? குளோரின். 3வது வந்து புரோமின். சரிங்களா? 3வது இருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புரோமின்யா. சரிங்களா? இன்னும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா சோடியம். சரிங்களா? சோடியம் கேட்டாலும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 தான். வெறும் 1. சோடியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1. சரிங்களா? பாத்தீங்க 4, 2.3, 2.8, 2.1. சரிங்களா? எலக்ட்ரான் கவர்தன்மையை வச்சு அந்த அயானிக் பாண்டா சகப்பிணைப்பா, அதாவது அயானிக் பாண்ட் அயனி பிணைப்பா, கோலன் பாண்ட் சகப்பிணைப்பா அப்படின்னு கேட்பாங்க. பின்னால வரும்போது அந்த கொஸ்டின் வரும், பார்ப்போம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கணினி ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற புக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கியா. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கிட்ட நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாக புத்தகங்களை வந்து தள்ளுபடி விலையில வாங்கிக்கிறலாம். சரிங்களா? இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற அனைத்து புத்தகங்களுமே வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப தயார் நிலையில் உள்ளது. இதற்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் செய்து உங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி படியுங்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின்யா, தனிம வரிசை அட்டவணையின் எண்மை விதியை கூறியவர். சரிங்களா? தனிம வரிசை அட்டவணையின் எண்மை விதியை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெண்டலீப், டொபாரினர், நீலாண்ட், மோஸ்லே அப்படின்னு 4 இருக்கியா. யாருப்பா? நீலாண்டு தான். தனிம வரிசை அட்டவணையின் எண்மை விதியை கூறியவர் யார் அப்படின்னா நீலாண்டு. சரிங்களா? அதாவது இசைக்கருவியோட கம்பேர் பண்ணி தனிம வரிசை அட்டவணை, இசைக்கருவியில எத்தனை சுரங்கள் இருக்கும்? 8 சுரங்கள். அதே மாதிரியே தனிமங்களை 8 அடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ 8வது இருக்கும் தனிமமும் ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு கூறியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நீலாண்ட். ஃபர்ஸ்ட் யாருப்பா இருக்காரு? டொபாரினர். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனிம வரிசை அட்டவணையினுடைய மும்மை விதியை கூறியவர். என்ன விதிப்பா? மும்மை விதியை கூறியவர். தனிம வரிசை அட்டவணையினுடைய மும்மை விதியை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டொபாரினர். சரிங்களா? அதாவது 3 அடுக்குனவர்னா டொபாரினர், 8 அடுக்குனவர்னா நீலாண்டு. சரிங்களா? இந்த டொபாரினர் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தீப்பொறியூட்டும் கருவியை, லைட்டர். இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேலையை சிம்பிள் ஆக்கி விட்டது. அந்த லைட்டர் தீப்பொறியூட்டும் கருவியை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டொபாரினரியா. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்பியூரால்
பர்பியூரால் அப்படின்ற இனிய மனமுடைய திரவம். அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு கேட்டாலும் டொபாரினரியா. அதுக்கடுத்து பிளாட்டினத்தை முதல்ல வினைவேக மாற்றியாக யார் பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னாலும் டொபாரினர் தான். சரிங்களாயா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீலாண்ட் பார்த்துட்டோம்யா. சரிங்களா? தனிம வரிசை அட்டவணையை பற்றிய எண்மை விதி அப்படின்னா நீலாண்ட். எலக்ட்ரான் எண்ம விதி யார் அப்படின்னு கேட்பாங்க. எலக்ட்ரானை 8 8 எடுக்கணுதாயா எண்ம விதி. அந்த எலக்ட்ரான் எண்ம விதி யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா CN லூயிஸ் கோர்ஷல். மறந்துடக்கூடாதுயா. எலக்ட்ரான் எண்ம விதினா CN லூயிஸ் கோர்ஷல். அதாவது வெளிவட்டத்துல 8 8 எலக்ட்ரான் நிரப்பணும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னட் கேஸ் தான் வந்து வெளிவட்டத்துல 8 8 இருக்கும். அதுதான் நிலைப்புத்தன்மை இருக்கும். சரிங்களாயா? அது யார் அப்படின்னா CN லூயிஸ் கோர்ஷல். அதுக்கடுத்து மெண்டலிப் ஆவர்த்தன அட்டவணையின் தந்தை அப்படின்னு கேட்டா யார போடணும் அப்படின்னா மெண்டலிப் தான். சரிங்களா? நவீன மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னா தான் மோஸ்ட்லியே போடணும். சரிங்களா? மெண்டலிப் தான் ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிள ஒரு பிரைம் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? இந்த 3 பேருமே அட்டாமிக் அந்த பீரியாடிக் டேபிள வந்து அட்டாமிக் நம்பர் அடிப்படையிலையா மாஸ் நம்பர் அடிப்படையிலையா உருவாக்குனது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப மாடர்ன் பீரியாடிக் டேபிள தவிர்த்து எல்லாருமே எதை அடிப்படையில தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர் அடிப்படையில தான். மாடர்ன் நவீன ஆவர்த்தன அட்டவணை மட்டும்தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் அடிப்படையில அமைஞ்சிருக்குமியா. சரிங்களா? அதுவும் அடிக்கடி கொஸ்டின் உங்களுக்கு எஸ்ஐல ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் படிச்சுக்கோங்க. நவீன ஆவர்த்தன அட்டவணை வந்தா மட்டும் அணியன் போடுங்க. மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாஸ் நம்பர் நிறைய எண் போட்டுருங்கப்பா. சரிங்களா? அப்ப மெண்டலிப்ல நல்லா கொஞ்சுங்க. நிறைய பேர் தப்புன்றீங்கப்பா. கேட்டு கொஸ்டின். நவீன ஆவர்த்தன அட்டவணைனா தான் ரோ அண்ட் காலம் 7 18. சரிங்களா? வரிசையும் தொகுதியும். சரிங்களா? 7 வரிசை 18 தொகுதிகள். ஆனா இப்ப ரீசெண்டா என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் மெண்டலிப்பின் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள வரிசைகள் தொகுதிகள் கேட்கிறாங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா 7 18 அடிச்சிருங்க. கிடையாதியா? 7 வரிசைகள் தான் அங்கேயும் சேமா இருக்கும். தொகுதிகள் கேட்டா 8 தொகுதிகள். சரிங்களா? 8 தொகுதிகள் தான் அவர் வரிசைப்படுத்தும் போது தொகுதிகளை 8ஆ தான் பிரிச்சிருப்பார். கொஸ்டினை பார்த்து கொஞ்சம் கரெக்டா ஆன்சர் அடிங்க. சரிங்களா? நவீன அப்படின்னா தான் 18 போடணும்யா. இல்ல மெண்டலிப் கேட்டாங்கன்னா 8 தான் போடணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். மெண்டலிப் அதான் அடுத்த கொஸ்டினே அதான். மெண்டலிப்பின் தனிம வரிசை அட்டவணையில் உள்ள தொகுதிகள் மற்றும் தொடர்கள் முறையே. சரிங்களா? அந்த வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 18 7 ஏ ஆப்ஷன்லயே என்னையா இருக்கு 18 7ன்னு இருக்கு. அப்ப தப்பு. சரிங்களா? 18 7ன்றது தப்பு. எடுத்த உடனே அவசரப்பட்டு அடிச்சிடக்கூடாது. சரிங்களா? அதுலயும் பாத்துக்குங்க. சில நேரங்கள் என்ன நம்ம வரிசை தொடர்கள் அதாவது தொடர்கள் தொகுதிகள் அப்படியே படிச்சிருப்பான் 7 18 7 18 அப்படின்னு. அவங்க வந்து தொகுதிகள் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா சின்ன கொஸ்டின் தான் நம்மளை ஏமாத்தி விட்டுரும். சரிங்களா? எதை முன்னாடி கேட்கிறாங்க அப்படின்றத பாத்துக்குங்க. தொகுதிகள் இப்பதான் பார்த்தா எத்தனை தொகுதிகள்ப்பா 8 தொகுதிகள். எத்தனை வரிசைகள்யா 7 வரிசைகள். சரிங்களா? அடுத்து பி தொகுதியில் நிரப்பக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. கண்டிப்பா அந்த கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடியதையா கண்டிப்பா கேட்கலாம். சரிங்களா? எத்தனை தொகுதியில வந்து அந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையில வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை தொகுதிகள் அதாவது 18 தொகுதியில வந்து 4 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு என்னப்பா எஸ் தொகுதி, 2வது பி தொகுதி, 3வது டி தொகுதி, 4வது எஃப். சரிங்களாயா? இந்த 4ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் நிரப்பக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான் அதாவது மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஒவ்வொரு இதுலயும் நிரப்பக்கூடிய மேக்சிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா SPDF ஈவனா எழுதிருங்க. எழுதிட்டு வரிசையா அடுத்தடுத்து எழுதிருங்க. எழுதிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எஸ்ஸுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் ஆர்பிட்டால்ல எஸ் தொகுதினாலும் சரி எஸ் ஆர்பிட்டால்னாலும் சரியா. சரிங்களா? நிரப்பக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ல வந்து எவ்வளவு மேக்சிமம் நிரப்பலாம் அப்படின்னா 2. அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈவனா 4 4ஆ ஆட் பண்ணிருங்க. அப்ப ஈவனா 4 4ஆ ஆட் பண்ணுங்க. 2ல இருந்து 4 ஆட் பண்ணோம்னாயா 6, 6ல இருந்து 4 ஆட் பண்ணோம்னாயா 10, 10ல இருந்து 4 ஆட் பண்ணோம்னாயா 14. சரிங்களா? முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா SPDFன்னு எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு ஈவனா எஸ்க்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க 2. அதுக்கடுத்து ஈவனா 4 4ஆ ஆட் பண்ணிருங்க. சரிங்களா? இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நமக்கு பி தொகுதியில் நிரப்பப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு 6. சரிங்களா? இது என்னப்பா 6. இது பி. இது என்னப்பா எஸ் தொகுதி. இது என்ன தொகுதியா எஸ் தொகுதி. இது 10பா டி தொகுதி. எஃப் வந்து 14. சரிங்களா? இது எஃப் தொகுதி. இன்னொன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த பி இப்போ 2P 3P 4P அப்படின்னு கேட்பான் நம்மள இதுக்காண்டி. நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு பில நிரப்பலாம் 6. அப்ப 4Pல 4 6 24 ஏ ஆப்ஷன்லயே வச்சிருப்பான். கிடையாதியா? சரிங்களா? ஆல்பா தத்துவம்
ஆல்பா பிரின்சிபல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதன்படி எந்த பி ஆர்பிட்டால்னாலும் சரி, எந்த பி தொகுதினாலும் சரி, நிரப்பக்கூடியது மேக்சிமம் வந்து 6 தான். எந்த எஸ்னாலும் 2 தான், எந்த டினாலும் 10 தான். சரிங்களா? எந்த எஃப்னாலும் 14 தான். அதுக்கடுத்து இந்த ஆர்பிட்டாலினுடைய வடிவம் கேட்பாங்கயா. ஆர்பிட்டாலினுடைய வடிவம் கேட்பாங்க. எஸ் ஆர்பிட்டால் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப், கோள வடிவம். சரிங்களா? எஸ் ஆர்பிட்டால் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பியா, கோள வடிவம். பி ஆர்பிட்டால் டம்பல் ஷேப்பியா. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டம்பல் ஷேப், டம்பல் ஷேப். அடுத்து டி ஆர்பிட்டால் வந்து கிளாவர் இலை வடிவம், கிளாவர் லீப் சைசியா, கிளாவர் இலை வடிவம். சரிங்களா? எஃப் ஆர்பிட்டாலுக்கு இன்னும் பெர்மனண்டான இடம் கொடுக்காதனால அதுக்கு வடிவம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த 3க்கு மட்டும் பாத்துங்க. இது ஸ்பெரிக்கல் கோள வடிவம், இது டம்பல் கோள வடிவம், இது வந்து கிளாவர் இலை வடிவம். சரிங்களா? இந்த ஆர்பிட்டாலினுடைய வடிவத்தை கண்டறிய என்ன குவாண்டம் எண் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. வடிவம் என்ன குவாண்டம் எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோண உந்த குவாண்டம் எண்யா. 2 குவாண்டம் எண் இந்த ஆர்பிட்டால வச்சு கேட்கலாம். கோண உந்த குவாண்டம் எண், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்த குவாண்டம் எண். இது 2 தான் கொஸ்டின்ல ரிப்பீட்டட் ஆகும். கோண உந்த குவாண்டம் எண், காந்த குவாண்டம் எண். சரிங்களா? கோணம் அப்படின்றது என்னப்பா? ஒரு சைஸா. சரிங்களா? அப்ப கோணம்ன்றது என்னப்பா? சைஸ். அப்ப ஆர்பிட்டாலினுடைய வடிவம், அப்ப சைஸ்னா வடிவம் தான். அப்ப வடிவம் கேட்டாங்கன்னா கோண உந்த குவாண்டம் எண் போட்டுருங்க. காந்த குவாண்டம் எண் வந்து ஆர்பிட்டாலினுடைய அமைவிடத்தை கண்டறியக்கூடியது. சரிங்களா? அடுத்து டி தொகுதி என்பது. சரிங்களா? டி தொகுதி என்பது என்ன? அப்பயே முதல்லயே பிரிச்சு காமிச்சாச்சு. டி தொகுதி என்னப்பா? 3 முதல் என்னையா 12. டி தொகுதி என்பது என்னையா? 3 முதல் 12. பாருங்க எந்த ஆப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நடத்தும் போதே ஆரம்பிச்சோம். 3 to 12. முதல் தொகுதியும் 2ஆம் தொகுதி தான் எஸ் தொகுதி. 3 to 12 டி தொகுதி என்னையா? டிரான்சிஷன் மெட்டல் அல்லது இடைநிலை தனிமங்கள். சரிங்களா? இந்த 13 to 18 என்னப்பா? பி பிளாக் எலமெண்ட், பி தொகுதி. சரிங்களா? இந்த பி தொகுதியில தான் இது கூட கொஸ்டின் கேட்கலாம்ப்பா. சரிங்களா? இந்த டி தொகுதி பாத்தீங்கன்னா அனைத்துமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உலோகங்கள். சரிங்களா? உலோகம், அலோகம், உலோக போலி 3மே உள்ள தொகுதி அப்படி கூட கேட்கலாம். கேட்டாலும் கேட்கலாம். ஸ்கூல் புக்லயே கொடுத்துருக்காங்க தெளிவா. உலோகம், அலோகம், உலோக போலி, அதாவது கண்டக்டர். சரிங்களா? நான் கண்டக்டர், செமி கண்டக்டர், இந்த 3 இருக்குது எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ல இருக்குங்க. சரிங்களா? அது வந்து 13 to 12. சரிங்களா? 1, 2 தான் என்னப்பா? எஸ் பிளாக் எலமெண்ட். எஃப் அப்படின்னு போயிட்டாவே இன்னர் டிரான்சிஷன் மெட்டல், உள் இடைநிலை தனிமங்கள். அந்த லாந்தனைடு ஆக்டினைடு மட்டும்தான் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள் இடைநிலை. லாந்தனைடு ஆக்டினைடு வந்துருச்சுனாவே உள் இடைநிலை போட்டுட்டு எஃப் தொகுதி போட்டுருங்க. அடுத்த கொஸ்டினே அதான். உள் இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுவது எந்த தொகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த தொகுதிப்பா? இப்பதான் பார்த்தோம். எத்தனாவது தொகுதியா? எஃப் தொகுதியில தான் இருக்கும். சரிங்களா? எஃப் தொகுதியில தான் இருக்கும். சரிங்களா? எது கார உலகங்கள் அல்ல? சரிங்களா? எது கார உலகங்கள் அல்ல? இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். சரிங்களா? அந்த பீரியாடிக் டேபிள்ல வந்து வரும்பொழுது இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க எல்லா எலமெண்ட்டும் படிக்கிறீங்களோ இல்லையோ, கார உலகங்கள், கார மண் உலகங்கள், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்த வாய்க்கள்லாம் எது எது மந்த வாய்க்கள். ஏன்னா பேசிக்கான விஷயங்கள்ல தப்பு விட்டுறக்கூடாது. சரிங்களா? இது 3 தெரிஞ்சுக்கிறணும். பீரியாடிக் டேபிள்ல 118 தனிமங்கள் இருந்தாலும் நம்மளை பொறுத்தவரை எசைல அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகக்கூடியது பீரியாடிக் டேபிள்ல கார உலகங்கள், அதாவது அல்கலின் மெட்டல், கார மண் உலகங்கள், அல்கலின் எர்த் மெட்டல், 4வது இன்னட் கேஸ் மந்த வாய்க்கல்ல இருந்து வருவீங்க. அப்ப கார உலகங்கள்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னா லித்தியம். சரிங்களா? லித்தியம், சோடியம், சரிங்களா, பொட்டாசியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். சரிங்களா? ருபீடியம், சீசியம். சீசியம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். என்னதுப்பா? அணுக்கடியாரங்களில் உள்ள தனிமம் எது அப்படின்னா சீசியம். சரிங்களா? ரேடியம், அதாவது லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெர்லியம், கார மண் உலகங்கள், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பிரான்சியம், இதெல்லாம் கார மண் உலகங்கள். சரிங்களா? பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பிரான்சியம், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார மண் உலகங்கள். இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கார உலகங்கள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. லித்தியம், சோடியம். சரிங்களா? இது வந்து பொட்டாசியம். இது மாத்தீங்க, பொட்டாசியம். சரிங்களா? அப்ப எது அல்ல அப்படின்னா எதுப்பா? பிரான்சியம். இது எதுல போயிடும்? கார மண் உலகங்கள்ல போயிடும். அதே மாதிரி மந்த வாய்க்கல், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீலியம், நியான்,
ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இந்த மந்தவாய்க்களும் தெரியணும். ஏன்னா நிறைய தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் படியே படிச்சுக்குங்க. ஏன்னா வரிசைகள் வந்து எந்தெந்த வரிசை எதுல முடியும் அப்படின்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மூணையும் படிச்சு வச்சுக்கோங்க. எப்பயுமே சேஃப்டி. இது அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கொஸ்டின். மந்தவாய்க்கள் 6, இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 தனிமங்கள். கார உலகங்கள்ல 5 தனிமம், கார மண் உலகங்கள்ல 5 தனிமங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இறுதியாக அங்கீகரிக்கப்பட்ட தனிமம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒகேனேஷன். அந்த 118வது தனிமமும் தெரிஞ்சுக்கணும். திடீர்னு கேட்டுருவாங்க, ஐயப்பாக்கால் இறுதியாக அங்கீகரிக்கப்பட்டு 117. திடீர்னு கண்டிப்பா கேட்பாங்க, 118வது தனிமம் எது அப்படின்னா ஒகேனேஷன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கணினி ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இலவச இணையா யூடியூப் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏழை எளிய மாணவர்களுக்காகவே வந்து தொடங்கப்பட்டதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ யூடியூப் கிளாஸ். அது தொடர்ச்சியா வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்துல அந்த பாட உட்பிரிவின் கீழே இது வரைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி கேட்கலாம் அப்படின்ற தலைப்பின் கீழே பார்த்தோம்னா ஒவ்வொரு பாட தலைப்பிலையும் மிக சிறந்த முறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கணினி ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக மாலை 5 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதை தவறாது வந்து பார்த்து வாங்க. கண்டிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய சார்பாய்வாளர் ஆகணும் அப்படின்ற வெற்றி கனியை வந்து கண்டிப்பா வந்து பறிச்சிடலாயா. அதுல எவ்விதமான மாற்றமும் இல்லை. சரிங்களா? அடுத்து பட்ராசு என்பது என்ன, அதாவது பட்ராசுல உள்ள உலகங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கொஸ்டின் தான். ஏன்னா உங்களுக்கு உலகவியல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உண்டு. அதுல எவ்விதமான மாற்றமே இல்லை. ஏதாவது ஒரு உலகம் அதனுடைய அப்ளிகேஷன் தான் கேட்கிறாங்க. சரிங்களாப்பா? ஏதாவது ஒரு உலகம் கொடுத்துட்டு அப்ளிகேஷன். சரிங்களா? லாஸ்ட் எஸ்ஏல என்னப்பா கேட்டாங்க, அதாவது மீன் உருகி, அதாவது பீஸ் வயர்ல மீன் உருகியில உள்ள உலகம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னப்பா? லெட்டும் டின்னும் தான். அதே இதுதான் என்ன அப்படின்னா பட்ராசில் உள்ளதும் அதே இதுதான். சரிங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்ப ஈயம் செம்பு கலந்த கலவை கிடையாது. சரிங்களா? வெள்ளியம் மற்றும் செம்பு கலந்த கலவையும் கிடையாது. சரிங்களாயா? ஈயம் மற்றும் வெள்ளியம் கலந்த கலவை தான் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பட்ராசியா. சரிங்களா? அடிக்கடி கேட்பாங்க. ஒரு 3 காம்பினேஷன் மறந்துடாதீங்க. பற்குழிகளை அடைக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சில்வர் டின்னியா. சரிங்களா? பற்குழிகளை அடைக்க எது அப்படின்னா நம்ம பல்லுல குழிகள் எதுவும் வந்துருச்சு அப்படின்னா குழிகளை அடைக்கக்கூடியது. இந்த தடவை இந்த கொஸ்டின் கூட எதிர்பார்க்கலாம்யா. ஏன்னா சரிங்களா சில்வர் டின். சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா மின் உருகில இப்பதான் பார்த்தோம். என்னதுப்பா? லெட்டும் டின்னும். சரிங்களாயா? லெட்டும் டின்னு இதுதான் மின் உருகில உள்ளது, பட்டாசுல உள்ளது அப்படின்னாலும் இதுதான். அதுக்கடுத்து பித்தளை அடிக்கடி கேட்பான். பித்தளை அப்படின்னா பிகாஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஜி என்னையா? பித்தளை அப்படின்னா பிகாஜி. பின்றது பித்தளை, கான்றது காப்பர், ஜின்றது ஜிங்க். ஏன்னா பித்தளை என்ற உலகம் அடிக்கடி யூஸ் பண்றதுனால அது கேட்பாயா. அதுக்கடுத்து வெண்கலமும் கேட்பான். சரிங்களா? வெண்கலமும் பார்த்து வச்சுக்கோங்க. வெண்கலம் அப்படின்னா வெக்காடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேன்றது வெண்கலம், கான்றது வழக்கம் போல காப்பர் தான், டீன்றது டின்னு. சரிங்களா? இந்த 4ல எது வேணாலும் ரிப்பீட்டடா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரியே ஒவ்வொன்றும் எதுக்கு சிறந்த உலகங்கள் அப்படின்றத ஒரு 10 இது இருக்கும். அதிக எடை கொண்டது எது, அதிக உருநிலை கொண்டது எது, அதுக்கடுத்து வந்து பார்த்தா அது சிறந்த வெப்ப கடத்தி எது, சிறந்த மின் கடத்தி எது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். திரவ நிலையில் உள்ள ஒரே உலகம் மெர்க்குரி, அலகம் அப்படின்னா புரோமின். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்க இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உலகங்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்குயா. டின் ஸ்டோன் எந்த முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது? நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது தூய்மையாக்கல் ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து ஒரு முக்கியமானது. சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் வரும். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புவியீர்ப்பு முறையில எந்த தாதுக்கள் பிரித்தெடுக்கப்படும் அப்படின்னா ஆக்சைடு தாதுக்கள். சரிங்களா? ஆக்சைடு தாதுக்கள் தான் என்ன முறையில பிரித்தெடுக்கப்படும் அப்படின்னா புவியீர்ப்பு முறையில பிரித்தெடுக்கப்படும். சரிங்களா? ஒரு தாது இப்ப உதாரணத்துக்கு வந்து இரும்பினுடைய முக்கியமான தாது என்னப்பா? ஹேமடைட். அதனுடைய வாய்ப்பாடு Fe2O3. இப்போ ஆக்சிஜன் இருந்தா அது ஆக்சைடு தாது. அப்ப என்ன முறை அப்படின்னா புவியீர்ப்பு முறையில பிரித்தெடுக்கப்படும். அடுத்து நுரை மிதப்பு முறையில என்ன தாது அப்படின்னா சல்பைடு தாதுக்கள். சரிங்களா? சல்பைடு தாதுக்கள் வந்து என்ன முறையில பிரித்தெடுக்கப்படும் அப்படின்னா நுரை மிதப்பு முறை. அதுக்கடுத்து தான் நம்ம டின் ஸ்டோன். இந்த கொஸ்டின் 2-3 எக்ஸாம்ல கேட்டதாயா. டின் ஸ்டோன் வெள்ளியத்தினுடைய தாது எந்த முறையில அப்படின்னா காந்த முறை பிரிப்புல பிரித்தெடுப்பாங்க. அதுக்கடுத்து மிகவும் தூய நிலையில இருக்கக்கூடிய உலகங்கள் தான் என்ன முறையில பிரித்தெடுப்பாங்க அப்படின்னா வேதியியல் முறை, கெமிக்கல் ப்ராசஸ்ல பிரித்தெடுப்பாங்க. சரிங்களா? பாத்துக்கீங்க. இது அப்படியே டைரக்டா தான் வரும்.
அடுத்து சரியானதை காண்க. ஒவ்வொன்றும் தாதுக்கள் கொடுத்துருக்காங்க, எது சரியா பொருந்தி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. சிடரைட் அலுமினியத்தினுடைய தாது, தப்பு. சரிங்களா? சிடரைட் வந்து எதனுடைய தாது கிடையாது, அலுமினியத்தினுடைய தாது கிடையாது. அப்ப சிடரைட் எதனுடைய தாதியா, இரும்பினுடைய தாது. சரிங்களா? இரும்பினுடைய தாது தான் சிடரைட். இரும்புனாவே ஒரு 4 தாதுக்கள் எப்ப பார்த்தாலும் ஞாபகத்துல இருக்கும். ஒன்னு சிடரைட், இரும்பினுடைய கார்பனேட் தாது. சரிங்களா? அடுத்து லிமோனைட்டும் தெரியணும். சரிங்களா? லிமோனைட் தெரியணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேமடைட்டும் தெரியணும். இரும்போட தாதுல லிமோனைட், ஹேமடைட், சிடரைட் எல்லாமே தெரியணியா. சரிங்களா? அப்ப அலுமினியத்தின் தாதுப்பா, அலுமினியத்துல அடிக்கடி கேட்பாங்க. 3 கொஸ்டின் தான். 3 தாதுக்கள் முக்கியமானது இருக்கும், நிறைய இருக்கும். ஆனா 3. ஒண்ணு என்னப்பா, பாக்சைட் வந்து அலுமினியத்தினுடைய தாதுகள்ல முக்கியமானது. 2வது குரண்டம். சரிங்களா? 3வது கிரையோலைட். என்னதுயா, கிரையோலைட். 3வது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரையோலைட். இது 3மே எதனுடைய தாது அப்படின்னா அலுமினியத்தினுடைய தாது. அப்ப இதுவும் தப்பு. அடுத்து கலினா என்பது பாதரசத்தினுடைய தாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. கலினா முக்கியமானதையா, அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கொஸ்டின். கலினா எதனுடைய தாது அப்படின்னா லெட் சல்பேட், பிபிஎஸ். சரிங்களா? லெட்டோட தாது தான் கலினா. அதே மாதிரி கலினால என்ன அப்படின்னா ஆங்கிலசைட், அதுக்கடுத்து செரிசைட் அப்படின்றது லெட்டோட தாதாயா. லெட்டு ஒரு முக்கியமானதையா. சரிங்களா? லெட்டு வந்து என்ன அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் சாப்பிடும்போது என்னையா பண்றோம், சாப்பிடும்போது அந்த வடைகள் சாப்பிடும்போது என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேப்பரை வச்சு துடைக்கிறோம் எண்ணெயை எடுக்கிறதுக்காண்டி. ஆனா அந்த பேப்பர்லயே மிக டேஞ்சரான உலகம் இருக்கு, எது அப்படின்னா லெட்டுன்ற உலகம் இருக்கு. அது நிறைய தெரிய மாட்டுது. சரிங்களா? பேப்பர்ல இருக்கக்கூடிய எண்ணெயை எடுக்கிறோம்ன்ற பதில்ல அதுல இருக்கக்கூடிய உலகத்தை உள்ள கொண்டு போயிடுறையா. சரிங்களா? அப்ப கலினா எதனுடைய இது அப்படின்னு பார்த்தோம்னா லெட்டோட தாதியா. அதே மாதிரி பாதரசத்தம் எது பாதரசத்தினுடைய தாது அடிக்கடி கேட்பாயா, ஜின்னபார், HCS. ஜின்னபார் எதனுடைய இது அப்படின்னு பார்த்தோம்னா பாதரசத்தோடைய தாதியா. சரிங்களா? சின்னப்பார் என்பது எதனுடைய தாது அப்படின்னா பாதரசத்தினுடைய தாது. பாதரசம் தான் என்னப்பா, திரவ நிலையில் உள்ள ஒரே உலகம் அப்படின்னா பாதரசம் தான். அதே மாதிரி வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தக்கூடிய உலகம் எது அப்படின்னு கேட்டாலும் பாதரசம் தான். சரிங்களாயா? இந்த வெப்பநிலை மானிகள்ல அந்த கொஸ்டின் கேட்கிறாங்க. வெப்பநிலை மானிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதரசம் ஆவியாகாமல் இருப்பதை தடுக்க என்ன வாயுக்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா நைட்ரஜன் கேசியா. என்ன கேஸ் அப்படின்னு கேட்பாங்க, நைட்ரஜன். சரிங்களாயா? அடுத்து பாறை உப்பு, இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாறை உப்பு எதனுடைய தாது தான் அப்படின்னா சோடியத்தினுடைய தாது தான். ஏன்னா பாறை உப்புன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா சோடியம் குளோரைடை தான் பாறை உப்பு அப்படின்னுவோம். அப்ப சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா டி தான், 14. அடுத்து பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றும் முறை. சரிங்களா? பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றும் முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன முறை அப்படின்னா ஏ ஆப்ஷன்லயே இருக்கக்கூடியதான். இது அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின் தான். பாக்சைட்டை என்ன முறையில, அதாவது பாக்சைட் அப்படின்றது என்னையா, Al2O3. சரிங்களா? Al2O3 2H2O. சரிங்களா? இதுதான் பாக்சைட்டு. இந்த அலுமினாவாக இந்த வாட்டரை மாத்திட்டு Al2O3வாக எதுல மாத்துவோம் அப்படின்னா பேயர் முறையில மாத்திடுவோம். அதுக்கடுத்து இந்த அலுமினியாக இல்லையா, அலுமினாவாக. சரிங்களா? அலுமினாவாக. அதுக்கடுத்து இந்த அலுமினாவை அலுமினியமாக மாத்துவோம். அதுவும் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அலுமினாவை அலுமினியமா மாத்துவோம். எதா மாத்துறோம், அலுமினியமா மாத்துவோம். சரிங்களா? என்னதப்பா, Al2O3 Al மாத்துவோம். என்ன முறை அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் முக்கியமானதா, கால் மின்னார் பகுப்பு முறை. கால் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடியா, கால் மின்னார் பகுப்பு முறையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை மாத்திடுவாங்க. சரிங்களா? அப்ப 2 இருக்கியா, பாக்சைட்டை வந்து அலுமினாவாக அப்படின்னா பேயர் முறை. சரிங்களா? அந்த அலுமினாவாக அலுமினியம் அப்படின்னா கால் மின்னார் பகுத்தல் முறை. சரிங்களா? 2வது கேப்பர் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேப்பர் ப்ராசஸ்ல எது தயாரிப்பாங்க, எது, அமோனியா. என்னதுப்பா, கேப்பர் ப்ராசஸ்ல தயாரிக்கக்கூடியது எது அப்படின்னா அமோனியா. கேப்பர் ப்ராசஸ்ல எது அப்படின்னா அமோனியாயா. இந்த அமோனியா அப்படின்னு 3 கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகும். சரிங்களா? அமோனியா கேப்பர் ப்ராசஸ்யா. வினைவேக மாற்றி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இரும்பு. சரிங்களா? வினைவேக மாற்றி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இரும்பு. சரிங்களா? அதுக்கடுத்து உயர்த்தி என்ன, அமோனியா தயாரித்தல் உயர்த்தி ப்ரொமோட்டர் எது அப்படின்னா மாலிப்டினம். வினைவேக நச்சு என்ன அப்படின்னு கேட்பாங்க, ஹைட்ரஜன் சல்பைடு, H2S. வினைவேக நச்சு அப்படின்றது கேட்டலிட்டிக் பாய்சன், வினையினுடைய வேகத்தை குறைக்கக்கூடியதையா. அது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் சல்பைடு. இதுதான் என்னையா, அழுகிய முட்டையின் மனமுடைய வாயு. அதுக்கடுத்து சால்வே ப்ராசஸ், சால்வே முறையில் தயாரிக்கக்கூடியது என்ன அப்படின்னா என்னது அப்படின்னா சோடியம் கார்பனேட்டியா.
என்னதுயா சோடியம் கார்பனேட். சால்வே முறையில் தயாரிக்கக்கூடியது சோடியம் கார்பனேட். சரிங்களாயா, இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சோடா, வாஷிங் சோடா. சரிங்களாயா, சலவை சோடா, கடின நீரை மென்னீராக்கக்கூடியது. சரிங்களாயா, கடின நீரை மென்னீராக்கக்கூடியது. அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கொஸ்டின். கார்டு வாட்டரை சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சோடியம் கார்பனேட். என்ன முறையில மாத்துவோம் அப்படின்னா தலைகீழ் சவுடு பரவல் முறையில கடின நீரை மென்னீராக மாத்துவாங்க. சரிங்களா, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸியா. சரிங்களா, அதுக்கடுத்து தொடுமுறை, இதுவும் அடிக்கடி எழுத்து புக்லயே இருக்கியா. தொடுமுறையில தயாரிக்கப்படக்கூடிய அமிலம் என்ன அமிலம் அப்படின்னா கந்தக அமிலம். எதியா, கந்தக அமிலம் அல்லது சல்பூரிக் அமிலம். என்னதியா, கந்தக அமிலம் அல்லது சல்பூரிக் அமிலம். இதுதான் என்னது, விட்ரியால் எண்ணெய் அல்லது ஆயில் ஆஃப் விட்ரியால். சரிங்களா, ஆயில் ஆஃப் விட்ரியால், விட்ரியால் எண்ணெய். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சலவை சோப்பு தயாரிக்க பயன்படக்கூடிய அமிலம் எது அப்படின்னா கந்தக அமிலம். ஆல்சோ டிடர்ஜென்ட்கள் தயாரிக்க பயன்படக்கூடிய அமிலம் அப்படின்னாலும் கந்தக அமிலம் தாயா. அதுக்கடுத்து கார் பேட்டரி பார்த்திருக்கீங்களா, கார் அந்த மின்கலங்கள்ல என்ன உலோகம் இருக்கு அப்படின்னா நீங்க கண்ண மூடிட்டு போட்டுடலாம், லித்தியம். உலோகம்னா லித்தியம், அமிலம் கேட்டாங்க அப்படின்னா கந்தக அமிலம் போட்டுருங்க. உலோகம்னா லித்தியம், அமிலம்னா கந்தக அமிலம். அதுக்கடுத்து மின்சார உற்பத்தி நிலையங்களில இருந்து வெளிவரக்கூடிய அந்த கழிவுகள் வேஸ்டேஜ்ல என்ன அமிலம் இருக்குன்னு கேட்பாங்கப்பா. என்ன அமிலம் இருக்கு அப்படின்னா சல்பூரிக் ஆசிட் தாயா. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் குப்ரிக் ஆக்சைடினுடைய நிறம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின்யா குப்ரிக் ஆக்சைடினுடைய நிறம். காப்பர், குப்ரிக்னாவே குப்பர், குப்ரிக் அப்படின்னாவே காப்பர். சரிங்களா, காப்பர் என்னையா சிறந்த வெப்ப கடத்தி. சரிங்களா, இதுல ரெண்டு இருக்கியா, CuO Cu2O. இதுதான், இது வந்து என்ன அப்படின்னா குப்ரிக். இது என்ன அப்படின்னா குப்ரிக்கியா, இது வந்து குப்ரஸ். சரிங்களா, இது வந்து குப்ரஸ். ரெண்டு இருந்துச்சு, ஏன்னா காப்பருக்கு இணைதிறன் இல்லையா 2 1. அதிகமா இருக்கத இக்கு போடுவோம். இது இங்கதான் 2 காப்பரோட இணைதிறன், இங்க வந்து 1. அத அப்ப இது குப்ரிக், இது குப்ரஸ். இது வந்து கருப்பு, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குப்ரிக் கருப்பு, குப்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு. சரிங்களா, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். குப்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவப்புயா. சிலைகள், நாணயங்கள், அழைப்பு மணிகள் செய்ய பயன்படும் உலகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக கலவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலைகள், நாணயங்கள், அழைப்பு மணிகள் செய்ய பயன்படும் உலக கலவை எது அப்படின்னு பார்த்தோம்னா வெண்கலம். அப்பதான் பார்த்தோம் என்னதியா வெக்காடி. எந்த 2 இருக்கும், வெண்கலம் காப்பர் டின். பித்தளை அப்படின்றது பிக்காஜி. இதுவும் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். காப்பரும் என்னையா இருக்கும், ஜிங்கும் இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து இந்த காப்பர் ஜிங்க் கலந்த கலவை எதுக்கு மெயினா இது பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிலைகள், நாணயங்கள் இதுக்கு வந்துருச்சியா பித்தளை. சரிங்களா, அதுக்கடுத்து டீராலுமீன் 3வது. இதுல என்னென்ன உலகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அலுமினியம், மெக்னீசியம், மாங்கனீசு, காப்பர். சரிங்களா, டீராலுமீன் தயாரிக்க பயன்படக்கூடிய உலகம் அப்படின்னா அலுமினியம் போட்டுருவீங்க. இதே இது என்ன உலக கலவை அப்படின்னா டீராலுமீன் போட்டுருங்க. சரிங்களா, அதுக்கடுத்து மெக்னாலியம், இது அறிவியல் உபகரணங்கயா, சயின்ஸ் திங்ஸ், அந்த லெபார்டரி, சயின்ஸ் லெபார்டரி திங்ஸ் தயாரிக்கக்கூடியது. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்னீசியமும் எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்கனீசியம் இருக்குங்கயா. சரிங்களா, இதைத்தான் டிஃபரெண்டா கேட்டிருந்தான். சரிங்களா, ஒவ்வொன்றிலையும் பாருங்கயா, இங்க என்ன இருக்கு, காப்பர் இருக்கு. இது மின்சாதன பொருள்கள்யா மெயினா. சரிங்களா, இது இங்க என்னையா இருக்கு, இங்கேயும் காப்பர் இருக்கு. இங்க என்னப்பா இருக்கு, இங்கேயும் காப்பர் இருக்கு. சரிங்களா, எதுல மட்டும்தான் காப்பர் இல்ல, மெக்னீசியத்துல மட்டும்தான் காப்பர் இல்ல. இதைத்தான் கேட்டிருந்தாங்கயா. சரிங்களா, காப்பர் இடம்பெறாத உலக கலவை எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கணினி ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வகுப்புகள் வரவிருக்கிற அந்த ஜூன் மாதத்தில் வெளியாகக்கூடிய சார்பாய்வாளர் தேர்வுக்கான அறிவிப்புக்கான அந்த வகுப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுலையும் நேரடியாகவும் மற்றும் ஆன்லைன் மூலமும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சரிங்களா, அந்த நீங்க எங்க கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய வெற்றி கனவான அந்த சார்பு ஆய்வாளர் ஆக வேண்டியதை வந்து அடைவதற்கு எங்கள் கணியம் குழுமத்தின் சார்பாக சரிங்களா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா, இன்னமும் காலம் தாழ்த்தாம ஜூன் மாதம் அட்வர்டைஸ்மெண்ட் வரப்போகுது. எப்பயுமே வந்து வெள்ளம் வருவதற்கு முன்னே அணை கட்டினா தான் கண்டிப்பா அதை தடுக்க முடியும். சரிங்களா, சிறப்பா. சரிங்களா, இல்லை அப்படின்னா ரொம்ப தடுத்துடலாம், தடுக்க முடியாதுன்னு இல்லை, தடுக்கலாம். ஆனா கடின உழைப்பு இருக்கணும். சரிங்களா, அதே மாதிரியே தான் எப்பயுமே அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா ஈஸியா வந்து தேர்ச்சி அடைஞ்சிடலாம். சரிங்களா, அதனால ஜூன் 3ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கணினி ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக மார்னிங் பேட்ச் சரிங்களா
காலை வகுப்புகள் வந்து 10 to 1 வகுப்புகள் வந்து தொடங்குறது. சரிங்களா? கண்டிப்பா வாங்க, சார்பு ஆய்வாளர் ஆயிரலாம், அதுல எவ்விதமான மாற்றம் இல்லை. சரிங்களா? வாங்க அடுத்த கொஸ்டின் போவோம். மின்காந்தங்கள் மற்றும் நங்கூரங்கள் செய்ய பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இரும்புல வந்து பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய கார்பன் அளவை பொறுத்து 3ஆ பிரிப்பாங்க. வார்ப்பிரும்பு, எக்கிரும்பு, தேனிரும்பு. வார்ப்பிரும்பு, தேனிரும்பு, எக்கிரும்பியா? சரிங்களா? தேனிரும்பு. சரிங்களா? அதுல எது மின்காந்தங்கள் செய்ய பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனிரும்பு தான். சரிங்களா? தேனிரும்பியா? சரிங்களா? அதுக்கடுத்து ஒவ்வொன்றுடைய பெர்சன்டேஜ் கேட்பாங்க, கார்பனுடைய அளவு அடிக்கடி கேட்பாங்க. வார்ப்பிரும்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 to 4.5%. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.25 to 2%. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.25 விட அதிகமா இருக்கும். சரிங்களா? பாத்துக்கீங்க, ஒவ்வொன்னு கேட்கக்கூடிய கொஸ்டின் இரும்பினுடைய அந்த கார்பனுடைய அளவு கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இப்பதான் பார்த்துட்டு வந்தோம், பற்குழிகளை அடைக்க பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோம். எதுப்பா பற்குழிகளை அடைக்க பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில்வர் டின் ரசக்கலவை தான். சரிங்களா? பற்குழிகளை அடைக்கக்கூடியது. சரிங்களா? நம்ம உடலின் கடினமான பகுதினாலும் சரி, பல்லின் கடினமான பகுதி அப்படின்னாலும் சரி, எதுப்பா எனாமல் தான். சரிங்களா? எனாமல் தான். அதே மாதிரி இந்த மெக்னீசியம் ஒரு முக்கியமான இது. ஏன்னா மெக்னீசியத்தை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வரணும். விட்டமின் எதுலப்பா, அதாவது பச்சையத்தில் உள்ள தனிமம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மெக்னீசியம். அடுத்து கூற்று, இரும்பு துருப்பிடித்தல் ஒடுக்கமாகும். இரும்பு துருப்பிடித்தல் ஒடுக்கமாகும். சரிங்களா? அடுத்து துரியேறிய இரும்பு என்பது பெரஸ் ஆக்சைடு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரும்பு துருப்பிடித்தல் வந்து ஒடுக்கம் கிடையாதியா, என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம் தான். சரிங்களா? ஆக்சிஜன் ஏற்றம் தான் இரும்பு துருப்பிடித்தல். சரிங்களா? இந்த ஆக்சிஜன் ஏற்ற நிகழ்ச்சிக்கு வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா ஒரு 3 முக்கியமான நிகழ்வு இருக்கு. சரிங்களா? அந்த பழங்கள் எந்த பழமாக இருக்கட்டும், அது ஆப்பிள் பழம் எந்த பழமாக வெட்டி வைக்கும் பொழுது, அது நல்ல ஒரு உதாரணம், நல்ல வெளிப்படையா ஆப்பிள்ல வெட்டி வைக்கும் போது தெரியாதனால ஆப்பிள்ல எடுத்துக்காட்டா போட்டிருப்பாங்க. சரிங்களா? பொதுவாக அந்த பழங்களை வெட்டி வைக்கும் பொழுது நிறம் பழுப்பு நிறமாக மாற காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன போடலாம் அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் தான். அடுத்து எண்ணெயை கலந்த உணவுப் பொருட்கள் சீக்கிரமா கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னாலும் ஆக்சிஜனேற்றம் தாயா. சரிங்களா? அதுக்கடுத்து இரும்பு, அப்ப ஆக்சிஜனேற்றம், அப்ப கூற்று வந்து தப்பு. சரிங்களா? துரி என்பது நீரேறிய பெரஸ் ஆக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்கயா. பெரஸ் கிடையாது. என்ன ஆக்சைடு அப்படின்னா பெரிக் ஆக்சைடு தான். சரிங்களா? பெரஸ் கிடையாது. இரும்பு 3 தான். ஏன்னா இரும்புக்கு இணைதிறன் வந்து 2 இருக்கும், பாசிபிலிட்டி 3 இருக்கும். கம்மியா வர்றதான் எதுன்னு சொல்லுவாங்க, இஸ்ன்னுவாங்க. இக்குன்னு வந்துச்சுன்னா அதிகமா இருக்கணும். அப்ப 2, 3, அப்ப 3 தான் வந்து துரியேறிய இரும்பு, அப்ப பெரிக். சரிங்களா? அது துரியேறிய இரும்பினுடைய வாய்ப்பாடு கூட கேட்பாங்கப்பா, Fe2O3 சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். சரிங்களா? ஏன்னா இரும்பு துருப்பிடிக்க எதுப்பா தேவை, வாட்டரும் ஏர் ஆக்சிஜனும் வந்து தேவைப்படும், காற்றும் தேவைப்படும்யா. இது கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகுமியா, பாத்துக்கங்க. என்ன ஆக்சைடு அப்படின்னா 3 ஆக்சைடு. சரிங்களா? பெரசா பெரிக்கானா பெரிக்கு, ஆக்சிஜன் ஏற்றமா ஒடுக்கமானா ஆக்சிஜன் ஏற்றம். என்ன அவசியம்னா காற்று பிளஸ் நீர். சரிங்களா? அடுத்து நாகமுலாம் பூசுதல் என்பது என்ன அப்படின்னு, இது டைரக்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடியதுதான். நாகமுலாம் பூசுறது அப்படின்னா முதல்ல இரும்பு மீது என்ன மூலம் அப்படின்னா என்ன மூலம்ப்பா, துத்தநாகம் பூசுதல் தான். வந்து இரும்பின் மீது துத்தநாகம் பூசுதல் தான் நாகமுலாம் பூசுதல். துத்தநாகம் எதுப்பா, ஜிங்க் தாயா துத்தநாகம். சரிங்களா? ஜிங்க் தான் துத்தநாகம், அடிக்கடி கேட்பாங்கப்பா. அந்த நம்ம கண்ணுக்கு புலம்படாத கதிர்களை கண்ணுக்கு புலப்படும் கதிர்களாக மாற்றுவது என்ன அப்படின்னா இந்த துத்தநாக சல்பேட் அல்லது ஜிங்க் சல்பேட், ZNS தாயா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். கண்ணுக்கு புலப்படாத கதிர்களை கண்ணுக்கு புலப்படும் கதிர்களாக மாற்றக்கூடியது ZNS, ஜிங்க் சல்பேடியா. அடுத்து மேக்னசைட் என்பது எதனுடைய தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனுடைய தாது அப்படின்னா மெக்னீசியத்தினுடைய தாது தான். சரிங்களாப்பா? எதனுடைய தாது அப்படின்னா மெக்னீசியத்தினுடைய தாது தான். அதுக்கடுத்து இந்த டோலமைட் எதனுடைய தாது அப்படின்னு கேட்டாலும் மெக்னீசியத்தினுடைய தாது தான். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கால்சியம் இதனுடைய தாது என்ன அப்படின்னா சிப்சம் உப்பு. சரிங்களாயா? சிப்சம் உப்பு, லைம்ஸ்டோன் எல்லாமே கால்சியத்தினுடைய தாது தான். தோரியத்தினுடைய தாது என்ன அப்படின்னா ரூட்டைல். தோரியத்தினுடைய முக்கியமான தாது என்ன அப்படின்னா ரூட்டைல். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த யுரேனியத்தினுடைய தாது எது அடிக்கடி கேட்பாங்க, பிச்சி பிளண்டி. அதுக்கடுத்து அடிக்கடி கேட்கக்கூடியது என்னையா, யுரேனியத்தினுடைய தாது பிச்சி பிளண்டி, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இரு அணுக்களுக்கு இடையேயான எலக்ட்ரான் கவர்தன்மையின் வித்தியாசம் 1.7 எனில் அதில் உள்ள பிணைப்பு. சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாலிங் ஸ்கேல், இது யார் சொன்னது அப்படின்னா கவர்தன்மை பாலிங் அளவீடியா. சரிங்களா? கரெக்டா 1.7 இருந்துச்சுன்னா
2 அணுக்களுக்கு இடையேயான எலக்ட்ரான் கவர்தன்மையின் வித்தியாசம் கரெக்டா 1.7 இருந்துச்சுன்னா 50-50யா 50 அயானிக் பாண்ட் 50 கோலன் பாண்ட். 1.7 விட அதிகமாக இருந்தா என்ன பிணைப்புனா அப்படின்னு வச்சுக்கோங்க. அயனி பிணைப்பு டாமினேட் பண்ணும். 1.7 விட குறைவாக இருந்துச்சுன்னா என்ன எதை டாமினேட் பண்ணும் தான் சகப்பிணைப்பு வந்து டாமினேட் பண்ணும். இப்ப நமக்கு கரெக்டா 1.7ன்ட்டாங்க. அப்ப 50-50 தான். சரிங்களாயா? அடுத்து அணியின் அடிப்படையில் அமைந்துள்ள தனிம வரிசை அட்டவணை. ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? நவீன ஆவர்த்தன அட்டவணை தான். யாருடையது? மோஸ்லே. இவரு எதன் அடிப்படையில அப்படின்னா அணியின் அடிப்படையில. அந்த அணி என்ன கண்டுபிடிக்கிறது? என்ன கதிர்களை எடுத்திருப்பார் அப்படின்னா எக்ஸ் கதிர்களை எடுத்திருப்பாரியா, மறந்துடாங்க. அடுத்து தனிம வரிசை அட்டவணையில் கார்பன் இடம்பெற்றுள்ள வரிசை மற்றும் தொகுதி. சரிங்களா? இது ஒரு முக்கியமானதான். கார்பன் வந்து நம்ம அன்றாட வாழ்வில ஒரு முக்கியமானது. கார்பனுடைய இணைதிறன் கேட்பாங்க. கார்பனுடைய இணைதிறன் அதிகபட்சம் என்ன அப்படின்னா 4 தான். சரிங்களா? கார்பனுடைய இணைதிறன் வந்து 4. எந்த வரிசையில இருக்கும் அப்படின்னா அதோட ஒன்ன போட்டுக்குங்க. என்னதியா? 14வது தொகுதியில இருக்கும். அப்ப 14. இதுவும் இல்ல, இதுவும் இல்ல. 14வது தொகுதி. வரிசைனா வரிசையில முதல் வரிசையில எத்தனை தனிமங்கள் தான்? 2 நிரப்பலாம். அட்டாமிக் நம்பர் என்னது? காருக்கு 6. அப்ப 3 to 10 வந்து இங்கதான் இருக்கும் 2வது வரிசையில. அப்ப என்னையா? 14 2. சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க பாக்குறதோட இல்லாம தொடர்ந்து நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஊக்கம் தான் எங்களை மென்மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வகுப்புகள் எடுக்க வந்து தூண்டும். சரிங்களா? தொடர்ச்சியா படிச்சுட்டே வாங்க. உங்களை பொறுத்தளவுல அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ தேர்வை பொறுத்தளவுல சயின்ஸு அப்படின்றது ஒரு டிசைனிங் ஃபேக்டரா இருக்கும். சரிங்களா? மெயினா ஏன்னா அதுல வரக்கூடிய வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா 25ல இருந்து 30 வினாக்கள் இருக்கும். அந்த 25 வினாக்களுக்கு மினிமம் நீங்க ஒரு 23, 24, 25ல இருந்து 29, 30 வினாக்கள்னு வச்சுக்கோங்களேன். 25 வினாக்களாக தான் ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் கண்டிப்பா போஸ்டிங் போக முடியும். ஏன்னா ஒவ்வொருடைய கட்டாப்பும் பாக்குறீங்கல்ல. சரிங்களா? மினிமம் 20க்கு மேலேயாவது தாண்டணும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ச்சியா நம்ம வகுப்புல பார்த்துக்கிட்டு வாங்க. வெற்றி கனியை பெற்றலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்புல சந்திப்போம்.